ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஜெர்மனி தமிழன், உங்களின் அருவி. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரு ஒரு மெயின் பஸார் சிட்டிக்கு போயிருந்தேன். ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டிக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடி சமுதாயம் மற்றும் வந்து உக்ரைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து கோரிக்கையா கொண்டு வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இது அவங்களோட பிரச்சாரம்னு சொல்லலாம். இந்த ஒரு கேதரிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அன்பான மக்கள் நெறைய பேர் இதில பார்த்தேன் நானு. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லி ஆட்டிட்யூட், ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் தான் எல்லாம் பழகுனாங்க. ஆ நான் இவங்களுக்கு எப்படி நான் ஆதரவு தெரிவிக்க போறேன்னு தெரியல. ஆனா, இவங்களலாம் பார்க்கும்போது இவங்களும் நம்மள மாரி சாதாரண மனிதர்கள் தான். இவங்களையும் நம்மளோட ஒன்றிணைந்து நம்ம எல்லாம் நண்பர்களா பார்ப்போம் எல்லாரையுமே. ஹேப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நல்ல விஷயங்கள நம்ம பகிர்வோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ஒடுக்கப்பட்டவங்களும் கிடையாது, உயர்த்தப்பட்டவங்களும் கிடையாது. எல்லாருமே சரிசமம். அதுதான் கடவுள் நம்மள அமைச்ச வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் அமைச்சிருக்காரு. இவங்க நடனங்கள பாருங்க, நாட்டியங்கள பாருங்க, எவ்வளோ அழகா, பியூட்டிஃபுல்லா, ஒத்துமையா இருக்காங்க பாருங்க. நம்ம எப்படின்னா, நம்மளோட கருப்பு எண்ணங்கள வந்து மக்கள்ட்ட வெளியில வந்து வெளிப்படுத்தாம, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமா, நல்ல ஒரு அன்போட எல்லார்ட்டயும் பழகுவோம். நீ இத ஏத்துக்க மனசு வரலைனாலுமே, அவங்கள்ட்ட ஒரு அன்பு காட்டுறது தப்பு கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தானே! அவங்களும் நம்மள மாரி ஒரு உயிரினம் தான். நமக்கு என்ன ரத்தம் ஓடுதோ, அது மாரி தான் அவங்களுக்கும் பிளட் வருது. அவங்களுக்கு ரத்தம் இருக்கு. நமக்கு ஒண்ணுனா ஹெல்ப் பண்ண வராங்க அவங்க. நம்ம ஏன் ஹெல்ப் பண்ண போக்கூடாது? நம்ம ஏன் தயங்குறோம்? இது மாரி விஷயங்கள் நெறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ள கேள்விகளா இருந்துச்சு. ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹியூமனா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா, கடவுள் நமக்கு அமைச்சு குடுத்த உயிர படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லார்ட்டயும் அன்பு காட்டணும். இதுதான் வந்து கடவுள் நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு சூழல். ஆனா, காலகட்டங்கள்னால பகை, துரோகம், சண்டை, ஏமாற்றம், இன்னொருத்தவன ஏமாத்துறது இப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம மாறி போயிட்டோம் நம்ம. அதெல்லாம் தாண்டி இதுமாரி வண்ணமயமா, சந்தோஷமா, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருப்போம் நம்ம. யாரையும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்க வேணாம். நம்ம மேல தப்பு இருந்தா ஓப்பனா, "ஐ அம் சாரி என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு கேட்கலாம். அவங்கள்ட்ட தப்பு இருந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். "இது மாரி பேசிட்டீங்க எனக்கு காயப்படுத்துது. இனிமேல் இப்படி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பேச பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கலாம். இங்க இருக்கிறவங்கள பாருங்க, மனசுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம, சந்தோஷமா எல்லா மக்களும் எல்லாரோடும் மிங்கிள் ஆயி, சந்தோஷமா அவங்க லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையும் நம்ம சிந்தனைக்கு ஏற்ப தான் நம்ம வாழ்க்கை வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கும். அதனால எப்பொழுதுக்குமே நம்ம சிந்தனைகள வந்து நல்ல சிந்தனையா வைப்போம். ஹேப்பியான சிந்தனையா வைப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஒதுங்கி வந்துருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க, காயப்படுத்தாதீங்க. எப்பவும் நல்ல விஷயங்களையும், நல்ல எண்ணங்களையும் பகிர்ந்தால், நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களும் நல்ல விஷயங்களாய் வந்து சேரும். பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். கொஞ்ச நேரம் இந்த ஃபங்ஷன பார்த்து நான் நெகிழ்ந்து போயிட்டேன். நல்ல ஒரு ஹேப்பியான மூமெண்ட்ஸு, ஹேப்பியான ஒரு என்விரான்மென்ட்டு. ஆ எல்லார் ஃபேஸ்லயும் ஒரு புன்னகை, ஒரு அன்பு, ஒரு கேர் அப்படிங்கிற மாரி எல்லாருமே பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. யாருமே நீ வந்து வேற ஆளு, நான் எந்த ஆளுன்னு சொல்லிட்டுலாம் வந்து பிரிச்சு பார்க்கல. ஈக்குவாலிட்டியா இருந்தாங்க எல்லாமே. ஈக்குவாலிட்டியா இருக்குங்க. இருந்தாலும் ஏன் இந்த போராட்டம் கேட்குறீங்களா? அவங்களுக்கு ஏதோ நியாயம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தையும் யாரையும் கண்டிச்சுலாம் அவங்க போராடல. அவங்களுக்கு எனக்கு இந்த உரிமைய குடுங்க, எனக்கு இந்த ரைட்ஸ குடுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அப்படிங்கிற மாரி தான் கோரிக்கைகள் வச்சாங்களே தவிர, ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணி அவங்க இந்த போராட்டங்கள் நடத்தல. அந்த விஷயம் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு ரியலி சொல்றேன். அப்ரிஷியேட்டட். ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. பியூட்டிஃபுல்லான சிட்டில அழகான அடலங்கள், அழகான பெண்கள், அழகான மனிதர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது, அதில ஒரு நெகிழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு. எப்பவும் இவங்கள மாரியே ஹேப்பியாவும் நீங்களும் இருங்க. யாரையும் வெறுத்து ஒதுக்காதீங்க. எல்லாரும் நம்மளோட உறவுகள் தான். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு இதில வந்து நமக்கு வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் கடவுளால். ஸோ நல்ல விஷயங்கள பகிர்வோம், நல்ல விஷயங்கள பேசுவோம், நல்ல விஷயங்கள சிந்திப்போம். நல்லெண்ணங்களோடு பழகும்போது நல்லெண்ணங்களே நம்மள வந்து சேருங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அது மட்டும் தான். நான் அவ்வளோ பெரிய மேதாவிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்கள்ட்ட பகிர்றேன் நானு. எப்பவும் ஹேப்பியா இருங்க. சந்தோஷமா இருங்க. இந்த நடனங்கள பாருங்க. ரொம்ப கண் குளிர்ற மாரி நெகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த நடனங்கள்லாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும், ரொம்ப வண்டர்ஃபுல்லாவும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மென்ட்ல மக்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு அப்புறம் நேரமின்மை காரணமாக நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபெஸ்டிவல்ல